மக்களை இவங்க எப்படி பாத்துப்பாங்க? ஸ்கூல வந்து யார் ஸ்கூல்னு ஒண்ணு இல்லன்னா, டீச்சர்ஸ்னு ஒண்ணு இல்லன்னா, டீச்சரை யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறது சார்? நான் கேக்குற கேள்வி என்னன்னா, ஒரு படிப்புன்றத பெத்தவங்க நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறோமா, இல்ல நீங்க கொண்டு வந்து எங்க கிட்ட பிள்ளைங்களை விடுறீங்களா? சொல்ல வரத நேரடியா சொல்லுங்க. என் பையன் பேரு மகேஷ் சார். அவங்க வந்து நான் வந்து ஒரு கனவோட கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கிறான். ரேங்க் கார்டுக்கு கையெழுத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்னோட சுச்சுவேஷன், நான் வந்து எங்க வீட்டுக்கார ஃபாரின்ல இருந்தாரு. நான் கையெழுத்து போட அந்த இடத்துக்கு போக முடியல. அப்ப வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நான் போறேன். பையன் அங்க இல்ல. அப்ப நான் மிஸ்ஸை கேட்கறேன், அந்த தத்தி இங்க இல்ல அப்படின்னாங்க. எங்க மிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அவன் எல்கேஜில உட்காந்துருக்கான் அப்படின்னாங்க. அவன் 3rd ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், ஏன் எல்கேஜில உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்னுத்துக்கும் அது உதவே உதவாது, அது மாடு மேய்க்க தான் லாக்கி. அவனை கொண்டு வந்து இங்க நீங்க விட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அது வந்து அவனுக்கு அதுவே மனசுல ஒரு உருவாகிருச்சு. நம்மளுக்கு வந்து படிப்பு வரல, நம்மள வந்து இவ்வளவு மட்டமா பேசுறாங்க, நம்மளுக்கு படிப்பே வரல. நான் அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்தேன். நான் சொல்றேன் சார், 100%ல 90%